Next is sub question 4. 1 plus secant a divided by secant a is equal to sin square a divided by 1 minus cos a. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா புக்லேயே ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதாவது சிம்பிளிஃபை எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் செப்பரேட்லி. அதாவது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுவோம். ஆர் அதர்வைஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு இதை சால்வ் பண்ணி எல்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுமா. இந்த சம்மில் எல்ஹெச்எஸ் செப்பரேட்டாக நம்ம சால்வ் பண்ணுவோம், ஆர்ஹெச்எஸ் செப்பரேட்டாக நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபைனலாக ஒரு ஆன்சர்ஸை கம்பேர் பண்ணி இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். 1 plus secant a divided by secant a. secant a வை 1 by cos a எழுதலாமா. ஸோ இந்த secant a வை 1 by cos a எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த நியூமரேட்டர் சால்வ் பண்ணீங்கன்னா cos a plus 1 divided by cos a கிடைக்குமா. டினாமினேட்டர்ல 1 by cos a. ஸோ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் இது ரெண்டுத்துலயும் இருக்கிற இந்த cos a வை கேன்சல் பண்ணிக்கலாமா. ரிமைனிங் cos a plus 1 divided by 1 இதை நம்ம cos a plus 1 வச்சுக்கலாம். இப்போ நம்ம LHS சால்வ் பண்ணியாச்சு. இதோட வேல்யூ cos a plus 1. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் எடுத்து சால்வ் பண்ணி இதுவும் cos a plus 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த sin ஸ்கொயர் ஏவை இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எழுதலாமா. இந்த 1 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா. இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதே ஃபார்ம்ல இருக்கா. இதை a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை 1 பிளஸ் காஸ் ஏ இன்டூ 1 மைனஸ் காஸ் ஏன்னு பிரிக்கலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 1 மைனஸ் காஸ் ஏ இந்த 1 மைனஸ் காஸ் ஏ ரெண்டு கேன்சல் ஆயிடுமா. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 1 பிளஸ் காஸ் ஏ டிவைட் பை 1 இதை நம்ம 1 பிளஸ் காஸ் ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ கம்பேர் பண்ணீங்கன்னா காஸ் ஏ பிளஸ் 1 பிளஸ் காஸ் ஏ போத் ஆர் சேம். ஸோ இதை நம்ம காஸ் ஏ பிளஸ் 1 வச்சுக்கலாம். therefore LHS RHS ரெண்டும் ஈக்குவல். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. hence proved. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்ப்போம். காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ பிளஸ் 1 divided by cos a plus sin a minus 1 is equal to cosecant a plus cot a. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூசிங் த ஐடென்டிட்டி cosecant ஸ்கொயர் a is equal to 1 plus cot ஸ்கொயர் a. ஸோ இந்த ப்ரூஃப்ல சில இடத்துல நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் LHS எடுத்துக்கிறேன். ஸோ LHSல என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos a minus sin a plus 1 divided by cos a plus sin a minus 1. ஸோ இந்த இடத்துல எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் சைனில் இருக்கா. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா கொசிகன் ஏ காட் ஏன்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிற டேர்ம்ஸை கொசிகன் காட் வர மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் சைன் ஏவால டிவைட் பண்ண போறேன். ஏன் சைன் ஏவால டிவைட் பண்றேன்னா காஸ் பை சைன் காட்டு, சைன் பை சை 1 பை சைன் கொசிகன். ஆக்சுவலாக இங்கே ப்ரூஃப்ல காட் கொசிகன் இருக்கா. ஸோ காட் கொசிகன் வர மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அதனால நான் இதை சைனால டிவைட் பண்றேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் சைனால டிவைட் பண்ணிங்கன்னா cos a by sin a, sin a by sin a, 1 by sin a. அதே மாதிரி தான் டினாமினேட்டரும் sin a வால டிவைட் பண்ணியிருக்கோம். cos a by sin a, cot a, sin a by sin a இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 1 கிடைக்குமா. 1 by sin a இதை நம்ம cosecant a ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் டினாமினேட்டர்லையும் இது cot a, sin by sin 1 by sin cosecant. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை ரீஅரேஞ்ச் பண்ணிப்போம். cot a plus cosecant a இந்த மைனஸ் 1 இங்கே போட்டுப்போம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காட் ஏ மைனஸ் கொசிகன் ஏ இந்த பிளஸ் 1 இங்கே சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். கொசிகன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் காட் ஸ்கொயர் ஏன்னு இருக்கா. இந்த காட் ஸ்கொயர் ஏவை இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்குமா. அதாவது 1 பிளேஸில் நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கணும். இந்த இடத்துல நியூமரேட்டரில் இங்கே ஒரு 1 இருக்கா. ஸோ இந்த 1க்கு பதில் நம்ம கொசிகன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏன்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த 1க்கு பதில் நம்ம கொசிகன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்ம்ல இருக்கா. இதை ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல காட் ஏ பிளஸ் கொசிகன் ஏ பிளஸ் காட் ஏ போத் ஆர் சேம். ஸோ இதில் இந்த காட் ஏ பிளஸ் கொசிகன் ஏவை காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா ரிமைனிங் 1 மைனஸ் கொசிகன் ஏ மைனஸ் காட் ஏன்னு இருக்குமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் சைன் சேஞ்ச் ஆகுமா. இந்த பிளஸ் கொசிகன் ஏ மைனஸ் கொசிகன் ஏன்னு சேஞ்ச் ஆகிடும். இந்த மைனஸ் காட் ஏ பிளஸ் காட் ஏன்னு சேஞ்ச் ஆகிடுமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நியூமரேட்டர் டினாமினேட்டர்ஸ் இந்த டேர்ம்ஸ் மட்டும் பாருங்களேன். +1 மைனஸ் கொசிகன் பிளஸ் காட் ஏ பிளஸ் காட் ஏ. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா. இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் கொசிகன் ஏ பிளஸ் காட் ஏன்னு இருக்குமா. ஆக்சுவலாக இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. hence proved. நெக்ஸ்ட் சப் கொஸ்டின் 6 எடுத்துப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஏ பிளஸ் டேன் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் LHS எடுத்துப்போம். 1 பிளஸ் சைன் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஏ. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல நம்ம இந்த டினாமினேட்டருக்கு நம்ம காஞ்சுகேட் எடுக்க போறோம். இதோட காஞ்சுகேட் இதோட ஆப்போசிட் சைன் 1 மைனஸ் சைன் ஏன்னு இருக்கா. இங்கே நம்ம 1 பிளஸ் சைன் ஏ வேலை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறோம். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நியூமரேட்டர்ல 1 பிளஸ் சைன் ஏ இன்டூ 1 பிளஸ் சைன் ஏ 1 பிளஸ் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டர் பாருங்க 1 மைனஸ் சைன் ஏ 1 பிளஸ் சைன் ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பின்னு இருக்கா. இதை நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாமா.
1 ஸ்கொயரை நம்ம 1 வச்சுக்கலாம். இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இந்த சைன் ஸ்கொயர் இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்குமா? ஸோ இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கு பதில் நம்ம காஸ் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணலாம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கு பதில் நம்ம காஸ் ஸ்கொயர் ஏன்னு யூஸ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு சின்ன கான்செப்ட் பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை பி இந்த மாதிரி இருந்தா இந்த ஸ்கொயர் ரூட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே காமன். இதை பிரிச்சு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பின்னு எழுதலாம். இதே கான்செப்டை இந்த இடத்துல அப்ளை பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடுமா? அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுமா? ரிமைனிங் 1 பிளஸ் சைன் ஏ டிவைட் பை காஸ் ஏன்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த டினாமினேட்டர் இந்த டூ டேர்ம்ஸும் காமன். இதை தனியா பிரிச்சு எழுதுனீங்கன்னா 1 பை காஸ் ஏ பிளஸ் சைன் ஏ பை காஸ் ஏ. 1 by cos A இதோட வேல்யூ secant A, sin A by cos A இதோட வேல்யூ tan A. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. hence proved. நெக்ஸ்ட் sub question 7 sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta is equal to tan theta. ஸோ LHS எடுத்துப்போம். sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta. ஸோ நியூமரேட்டர்ல sin theta sin cube theta இது ரெண்டுத்துலையும் sin theta காமனாக வெளியே எடுக்கலாமா? அதே மாதிரி டினாமினேட்டர்ல காஸ் கியூப் தீட்டா காஸ் தீட்டா இங்க நம்ம காஸ் தீட்டா காமனா வெளியே எடுக்கலாம். நியூமரேட்டர்ல சைன் தீட்டா காமனா வெளியே எடுத்தீங்கன்னா ரிமைனிங் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த சைன் கியூப் தீட்டால ஒரு சைன் தீட்டா நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி 2 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இங்க நம்ம காஸ் தீட்டா வெளியே எடுத்தோம்னா ரிமைனிங் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஆக்சுவலா நம்ம இதோட வேல்யூ tan தீட்டான்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். sin theta by cos theta இங்க கிடைச்சிருக்கா? ஸோ இதை டிவைட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரிமைனிங் இது ரெண்டும் கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கா? நம்ம கிட்ட ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. தென் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த இடத்துல இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுத போறேன். ஸோ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்து வச்சு டினாமினேட்டர் அப்படி வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மைனஸ் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 1 மைனஸ் 2 இதை செப்பரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் 1 கிடைக்குமா? ஸோ மைனஸ் 1 பிளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ இப்போ நியூமினேட்டர்ல டினாமினேட்டர்ல இந்த டேர்ம் மட்டும் பாருங்களேன். மைனஸ் 1 பிளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டுமே ஆக்சுவலாக சேம் டேர்ம் தான். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு கிடைக்குமா? இதோட வேல்யூ tan தீட்டா. ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ண வேண்டியது. hence proved.